பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்காக ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு என்ற பெயரின் முதல் 2 எபிரேய எழுத்துக்களை ஹென் என்று உச்சரிக்கலாம். ஹென் என்றால் கிருபை. கிருபை பெற்ற ஏனோக்கினால் பரலோகத்தின் தேவனை பின்பற்றி நடக்க முடிந்தது. ஏனோக்கு என்ற பெயரின் வினைச்சொல் ரூட்வர்ட் ஹனாக். ஹனாக் என்ற வினைச்சொல்லே ஏனோக்கு என்ற பெயர் சொல்லாக மாறியது. ஹனாக் என்றால் புது வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணுவது போன்று. அர்ப்பணித்தல், பயிற்சி, தொடக்கம் என்று அர்த்தம். கிருபை பெற்றவனால் தான் அர்ப்பணிக்க முடிந்தது. தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவனால் தான் தேவனோடு நடக்க முடிந்தது. தேவனோடு நடந்த ஏனோக்கினால் பரலோகத்திற்கு ஏறி போக முடிந்தது. பிரியமானவர்களே, பூமியிலே தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து அவரோடு நடந்தால் பரலோகத்திலும் அவரோடு கூட நாம் நடக்க முடியும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.